அடடா! இப்படி ஒரு தேர்தல் அறிக்கையான்னு மக்கள் எல்லாம் வாய் மேல கை வைக்கிற மாரி, நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் 49 தலைப்புகளின் கீழ் 462 பக்கங்கள் கொண்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அந்த தேர்தல் அறிக்கையை பற்றி இன்னைக்கு தெளிவா பார்க்கலாம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை இன்னைக்கு பேசுபடும் பொருளா இருக்கு. வழக்கம் போல நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிடும்போது தமிழ், தமிழ், தமிழ் தமிழை பத்தி மட்டுமே 98% பேசியிருக்காரு. அண்ணன் சீமான் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில முக்கியத்துவம் வாய்ந்தது 5 தலைநகரங்கள் திட்டம். இப்ப சென்னை தமிழ்நாட்டோட தலைநகரமா இருக்கு. சென்னை மட்டும் இல்லாம திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் சீமான் அண்ணன் ஆட்சிக்கு வந்தா தலைநகரங்களா மாற்றப்படும் சொல்லியிருக்காரு. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் சாத்தியமான ஒரு கேள்வி எழுது. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த மாதிரி கட்டமைப்பு கொண்டு வரும்பொழுது ஆகக்கூடிய செலவினங்கள், அரசு கட்டிடங்கள், அதற்குண்டான அரசு அதிகாரிகள் இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு சொல்லி அவருடைய தேர்தல் அறிக்கையில விளக்கமா கொடுக்கல. இந்த கல்விக்கடன் ரத்துன்ற அறிவிப்பை ஏற்கனவே திமுக, அதிமுக, தாவிக போன்ற கட்சிகள் வெளியிட்டிருக்காங்க. இந்த நிலையில கல்விக்கடன் ரத்துன்ற அறிவிப்பை அண்ணன் சீமான் அவர்களும் வெளியிட்டிருக்காரு. இலவசத்தை எதிர்க்கிற அண்ணன் சீமான் அவர்கள், தள்ளுபடி எதிர்க்கிற அண்ணன் சீமான் அவர்கள் எப்படி இந்த அறிவிப்பை அவருடைய தேர்தல் அறிக்கையில கொடுத்தாருன்னு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல. மாணவர்கள் எல்லாம் சந்தோஷம். ஆனா அந்த தேர்தல் அறிக்கையை எப்படி நிறைவேற்றுவீங்க? ஏற்கனவே தமிழகத்துடைய கடன் மிகப்பெரிய அளவுல உயர்ந்திருக்கக்கூடிய நிலையில இந்த தேர்தல் அறிக்கையை எப்படி சாத்தியம்? அடுத்தது மிகப்பெரிய தேர்தல் அறிவிப்பு. தமிழ்நாட்டுக்குன்னு தனியா ரயில்வே சிஸ்டம் கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது ரயில்வே சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய மிகப்பெரிய துறை. இந்த துறையை மாநிலத்துக்குன்னு தனியா மாற்றணும்னா பல கட்டங்கள்ல சட்டத்தை மாத்தணும். கான்ஸ்டியூஷன்லயே கைய வைக்கணும். அதுக்கு அதிகாரம் முதல்வருக்கோ ஆளுநருக்கோ கிடையாது. இந்த அறிவு சீமானனுக்கு இல்லையோ என்ற கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுக்கு ஆகக்கூடிய பெரும் பொருள் செலவை எப்படி சமாளிக்க போறன்ற விளக்கம் இந்த தேர்தல் அறிக்கையில இல்ல. அடுத்தது ரிசர்வேஷன் சிஸ்டத்தை முழுமையா மாற்றுவோம். சாதி அடிப்படையில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடை நீக்கிட்டு தமிழர் மரபு வழியில இடஒதுக்கீடு பகிர்ந்து கொடுப்போம்னு சொல்றீங்க. இது எந்த விதத்துல சாத்தியம்? கான்ஸ்டியூஷன் ரைட்டு நீங்க எப்படி மாத்துவீங்கன்ற விளக்கத்தை மக்கள் கிட்ட நீங்க கொடுக்கணும். இடஒதுக்கீடு சம்பந்தமா ஏதேனும் பிரச்சனை வரும் பொழுது சுப்ரீம் கோர்ட்டு தான் அதுல தலையிட்டு அதுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரே துறை. ஆனா நீங்க எப்படி கான்ஸ்டியூஷன் பிரகாரம் வரக்கூடிய இடஒதுக்கீடை மாற்றுவீங்கன்ற விளக்கத்தை உங்க தேர்தல் அறிக்கையில கொடுக்கல. வெளிநாட்டு வாழ் தமிழர்களுக்கு வாக்குரிமை உள்ளபடியே இதை கேட்கும் பொழுது நல்ல ஐடியாவா இருக்கு. ஆனா எப்படி நான் அதை சாத்தியப்படுத்த முடியும்? வாக்குரிமை என்பது தேர்தல் ஆணையத்தின் கீழ் வரக்கூடிய தேர்தல் சட்ட விதிகளுக்கும் சட்ட முறைகளுக்கும் உட்பட்ட ஒன்று. இத சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் தலையிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் தீர்மானிக்க முடியும். நீங்க எப்படி, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்க நீங்க எப்படி அதை சாத்தியப்படுத்த முடியும்? அடுத்தது ஆட்சி முறையில அன்பான சர்வாதிகாரம். சர்வாதிகாரம்னு சொல்லிட்டு முன்னாடி அன்பை கொண்டு வந்து வைக்கிறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? நீங்க சொல்லக்கூடிய சர்வாதிகாரம், அதாவது அன்பான சர்வாதிகாரம் என்ற செயலு என்ற சொல்லு மக்களாட்சிக்கு விரோதமா இருக்கு. நீங்க கொடுக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதி மக்களுக்கும் மக்களாட்சிக்கும் விரோதமா இருக்கு. 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் ஓய்வூதியம் கொடுக்கும்னு சொல்லியிருக்கீங்க. விவசாயிகள் எக்கச்சக்கமான மக்கள், அதாவது கிட்டத்தட்ட 4 கோடி பேருக்கு மேல விவசாயிகளா இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் எவ்வளவு ஓய்வூதியம், எந்தெந்த மாசமா வருஷமான்ற தெளிவான விளக்கம் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில இல்ல. தேர்தல் களத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் கொடுக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் மக்கள் மத்தியில நம்பகத்தன்மையை ஏற்படுத்தணும். அது உண்மையானதா, சாத்தியமானதா இருக்கணும். அப்பதான் மக்கள் தங்களுடைய வாக்குகளை அந்தந்த கட்சிகளுக்கு செலுத்துவாங்க. அதை விட்டுட்டு நம்ம விருப்பத்துக்கு செயல்படுத்த முடியாத, மக்கள் மத்தியில செல்லுபடியாகாத தேர்தல் வாக்குறுதிகளை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அது உண்மையிலேயே எடுபடாதுங்கய்யா. அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்த இந்த தேர்தல் வாக்குறுதி கனவுகளா அல்லது நிஜமாக மாறுமான்னு மக்களாகிய நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்களுடைய பதில கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.